ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க், அதாவது நான் கிளாஸில் போய் கற்றுக்கிட்ட என்னுடைய ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கு. அந்த நான் கற்றுக்கிட்ட அந்த ஸ்டிச்சை வந்து ஒரு ஆல்பம் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்டிச்சஸை வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச், ஓகேங்களா. அடுத்து பேக் ஸ்டிச், அடுத்து ஸ்டெம் ஸ்டிச், அடுத்து ஸ்ப்ளிட்டு, அடுத்து செயின், விப்புடு ரன்னிங் ஸ்டிச், அடுத்து லேஸ்ட் ரன்னிங் ஸ்டிச், ஃப்ரெஞ்சு நாட் ஸ்டிச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான் கட் ஸ்டிச், சீட் ஸ்டிச், ஹியரிங் போன் ஸ்டிச், புல்லியன் ஸ்டிச், கிராஸ் ஸ்டிச், சாட்டின் ஸ்டிச், க்ளோஸ்டு ஹியரிங் போன் ஸ்டிச், ஓகேங்களா. அடுத்து செவரான் ஸ்டிச், ஓப்பன் ஃப்ளை ஸ்டிச், அடுத்து ஃபெதர் ஸ்டிச், அடுத்து லேசி டேசி ஸ்டிச், அடுத்து ஃபிஷ்போன் ஸ்டிச், அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவன் ரோஸ். சரிங்களா, அதாவது நான் தச்சிருக்க ஸ்டிச்சுக்கு கிளாத்துக்கு மேலே தான் அதனுடைய நேம் எழுதியிருப்பேன், ஓகேங்களா. அடுத்து ஃபிஷ்போன் ஸ்டிச் சொல்லிட்டேன். அடுத்து டபுள் ஃபெதர் ஸ்டிச், ஓகேங்களா. இவ்வளோ தான் நான் வந்து கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸோட நேம்ஸ். இவ்வளோ தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ கிளாஸில் வந்து பண்ண வேண்டிய ஒர்க் வந்து இது மட்டும்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன். யூடியூப்பை பார்த்தும் சரி, நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சை ஃபேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் பொம்மை இருக்கிற மாதிரியும், ஒரு அம்பர்லா கொடை வச்சுருக்க மாதிரியும், ஓகேங்களா, ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து பயன்படுத்தி அந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை, பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், டிசைனை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சை வந்து ரொம்ப மைனூட்டாக, ரொம்ப நீங்களே பாருங்கள், ரொம்ப ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும். ஒரு பிகினர் ஸ்டேஜாக இருக்கும்போது இந்தளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு கொடி மாதிரியும் ஒரு லீப் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர், ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக அந்த டிசைனை வந்து நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டு ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு தாமரை மாதிரி நான் ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து செயின் ஸ்டிச், ஓகேங்களா, அதுக்குமே ஒரு ஃப்ளவர் மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்கட் ஆப்பிள் வந்து நான் வரைஞ்சிருக்கேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேஸ்டு ரன்னிங் ஸ்டிச்சு பயன்படுத்தி ஒரு புறா தான், ஓகேங்களா. அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பயன்படுத்தி ஒரு டிசைனை வந்து நம்ம வரைஞ்சி இந்த மாதிரி புக்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். நம்ம அதில் ஒட்டி நம்ம வந்து கிளாஸில் வந்து என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா. விப்புடு ரன்னிங் ஸ்டிச்சுன்னு இருக்குது. இதுக்கு வந்து ஒரு குதிரையை வந்து நான் வந்து ரொம்ப அழகாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது செவரான் ஸ்டிச்சுக்கு நான் வந்து மிளகாயை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இது பண்ணி டிசைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஹியரிங் போன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச், மல்டி கலர் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஸ்டிச். இதுக்கு வந்து ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நான் டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃப்ளை ஸ்டிச், இதுக்கு வந்து நெக் மாடல் பாருங்கள், செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த ஃப்ளை, அதாவது ஒரு டிசைனுக்கு வந்து நம்ம வந்து குறைஞ்சது 3 ஸ்டிச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிசைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஃப்ளை ஸ்டிச்சுக்குமே நான் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போடுற மாதிரி ஒரு போட் நெக்கில் இந்த மாதிரி வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஸோ அடுத்து ஃப்ரெஞ்சு நாட்டுக்கும் ஒரு சின்னதாக ஒரு
2 லீஃப் இருக்கிற மாதிரியும் அதில் ஃப்ரெஞ்சு நாட் பயன்படுத்தி ஒரு சின்ன பிக்சர். ஓகேங்களா. அடுத்து புல்லியன் ஸ்டிச். புல்லியன் ஸ்டிச்சுக்கு நான் வந்து 3 ரோஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், பண்ணியிருக்கேன். அடுத்து லேசி டெசி, அடுத்து சீடு. சின்ன சின்ன எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவன் ரோஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபதர் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு நெக் பேட்டர்ன் வந்து நான் நெக் டிசைனில் போடுற மாதிரி செலக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு பொக்கே இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பாப்ளின் கிளாத்து தான். பாப்ளின் கிளாத்துலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. உங்களுக்கு பிடிச்சமான ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, ப்ளூவு, க்ரீனு எந்த கலர்னாலும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எனக்கு பிடிச்சது, அதனால் நான் பிங்க் கலரை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து சாட்டன் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு ஜென்ஸும் லேடியும் நிற்கிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், இது வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு. ஓகேங்களா. இது வந்து பிளாங்கட் ஸ்டிச்சு. அப்புறம் ஒரு ஹேர் இருக்கிற மாதிரி பாருங்கள். அடியிலையுமே நான் வந்து தைச்சிருவேன். ஸோ தைக்காமல் மறைச்சி வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபுல்லாகவே ரொம்ப மைனூட்டாக ரொம்ப ஃபினிஷிங்காக பண்ணி இந்த கிளாஸில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்ட கிளாஸ் வந்து இது. ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நான் 2 டிசைனை பயன்படுத்தியிருந்தேன். 2ல் எதை இந்த புக்கில் ஒட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 2யுமே நான் வந்து ஒட்டியிருந்தேன். 2மே பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபெதருக்கு வந்து அந்த ஸ்டிச்சை மட்டும் போட்டுட்டு அங்கங்கே என்ன பண்ணிட்டேன், லேசி டேசியை போட்டிருக்கேன். இது வந்து மேஜின் எம்ப்ராய்ட்ரி. ஓகேங்களா. மேஜின் எம்ப்ராய்ட்ரிக்கு நான் வந்து ஒரு சின்னதாக நம்ம வந்து மேஜின் எம்ப்ராய்ட்ரி கிளாஸில் வந்து ஒன்று ஒட்டணும். ஸோ அதுக்காக இந்த சிறுத்தையை வந்து நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன், செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோதாங்க என்னுடைய ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், பின்னாடி வந்து கமெண்ட்ஸ் கூட, அதாவது ஃபீட்பேக் கூட எழுதியிருந்தாங்க. குட்டு, வெரி குட்டு, எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய புக்கோட ஒர்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கட்டிங் வீடியோவில் இதே மாதிரி நான் புக்லெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆல்பம்னு கூட சொல்லலாம். அதுலேயுமே என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.